கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எண்ணாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோப்பை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று கேள்விக்குறி கூட போடப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு மந்திரவாதி என்று சொல்லலாம், இல்லை என்றால் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லலாம். பணத்திற்காக எதை வேண்டுமெனாலும் சொல்லுகிறவன். அவர் இஸ்ரவேல் சந்ததி அல்ல, ஆனால் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. அந்த நாட்களிலே அப்படித்தான். உபாகமம் எண்ணாகமத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கும். சாமுவேலுக்கு அப்புறம் தான் அவர் சாமுவேலை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவர் தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாரும் மாறி வருகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனமே வருகிறார்கள். அப்போ அவன் யாக்கோப்புடைய அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது இவர்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்த பாலாக்கு ஒரு ராஜா மோவாப்புக்கு, அவனுக்கு பயம் வருகிறது. நம்மளையும் வெற்றி பெற்றுவாங்களோ என்று சொல்லி இவர்களிடத்திலே நேரடியாக நாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் நம்ம வேறொரு விஷயமாய் இவங்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி தான் அந்த குறி சொல்கிறவனிடத்தில், மந்திரவாதினிடத்தில் கடந்து போகிறான். அவனும் பாருங்க, ஆண்டிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லி அவன் கொடுக்கிற அந்த வெகுமதிக்கு ஆசைப்பட்டு ஜனங்களை சபிப்பதற்கு பல முறை ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன், அவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தேவை ஆஸ்தி. ஏற்கனவே ஏராளமான காரியங்களை அவன் செய்திருக்கிறான். வேதத்தை படித்து பார்த்துட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஆனால் யாக்கோப்பை அவனால் சபிக்க முடியவில்லை. யாக்கோப்பின் சந்ததியை, யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒருவரையும் மற்ற எந்த ஒரு மனிதனும் சபிக்க முடியாது. நல்லா அறிஞ்சுக்கிடுங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது அப்படி? தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமாய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாய் இருக்கிறார். அதனால என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. நான் எப்பொழுது தேவனுடைய திட்டத்துக்கு நியமத்திற்கு எதிர்த்து இருக்கிறானோ அப்பொழுது தேவன் என்னை விட்டு விலகுவாரே தவிர என்னை சபிக்கலை. அவங்க அப்படிதான் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதல்ல அறிஞ்சுக்கிட வேண்டும், என்னை யாரும் சபிக்க முடியாது. யாரும் சபிக்கிறதுனால நான் சபிக்கப்பட்டு போயிட மாட்டேன். ஏன்னா என்னை காப்பாற்றுகிறவர், என்னை நடத்துகிறவர் எனக்காக சாபமாக இருக்கிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க தைரியமா அந்த பூமியில வாழ முடியும். எதை கண்டு சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த காலை நேரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.